வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம வள்ளி இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்காங்க. வேதநாய்க்கு வரதை பார்த்ததும் நம்ம ஜானிக்கு திட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி தான் ஃபைலை மாட்டி வச்ச விஷயத்த வேலு ரஞ்சித் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது கேள்விப்பட்ட ரஞ்சித் கோவப்பட்டு நேராக வேதநாய்கிட்ட அம்மா இந்த ஃபைலை மாற்றி வச்சுட்டாமா இந்த வள்ளி அப்படின்னதும் ரத்தினவேலு மாறாங்க. இதனால என்ன பண்ணுறனே புரியல வேதநாய்கிட்ட. ஐயோ இவன் என்ன ஏது பதிலன்னு கேட்பானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்ன ஃபைலிடா மாறிப்பட்டிருக்கு எங்க கூட பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ரத்தினவேல் கையெழுத்து வச்சு ஃபைல் தான் இருக்கு. என்னடா பைத்தியம் கேட்டியம் பிடிச்சிருக்கா அப்படின்னதும் அவன் சும்மா சொல்லிட்டு இருக்காப்பா, சரி விடு, ஏண்டா நீ ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா, எடுத்துட்டு போடா அப்படின்னு வேதநாயகி அந்த இடத்துல சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ரத்னவேல் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதாவது காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்குற மீட்டிங். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம ரஞ்சித்தும் ரத்னவேலும் காரில் வந்துட்டு இருக்காங்க. என்னடா நான் சொன்னது எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டே அப்படின்னு போதும். ஆமாம் அந்த பிஸ்னஸ் மேனோட டீலிங் பேசுறது தானே, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் மாமா அப்படின்னதும் உடனே வண்டியை நிப்பாட்டி ரஞ்சித்தை போட்டு கிளிக்கிளின்னு கிளிக்கிறாங்க. ரத்னவேல் முட்டா பையிலே நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன், இப்படி காலேஜ் பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்குற மீட்டிங் தான் இது, நீ என்னத்துக்குடா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க, உன்னை வச்சுட்டு நான் என்னெல்லாம் பாடுபட போறணும் தெரியல அப்படின்னு திட்டிட்டு உடனே ரத்னவேல் அந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண இடத்துக்கு வராங்க. பார்த்தோம்னா கட்டோட்டெல்லாம் மாட்டி நம்ம ரத்னவேலோட ஃபோட்டோலாம் போட்டு அங்கே இருக்கிற தொண்டர்கள் காலேஜ் பசங்கள்லாம் நிற்கிறாங்க. எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்து ரத்னவேல் ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து எல்லாரும் வராங்க. சார் வாங்க சார் வந்துட்டீங்களா, எங்கே இந்த மீட்டிங் நடக்காதோன்னு நினைச்சோம் அப்படின்னதும் ஆமாம் இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணது அப்படின்னு ரத்னவேல் கேட்குறாங்க. அதோ உங்க பிஏ வேலுதான் அப்படின்னு வேலு செம்ம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஐயா இப்படி ரஞ்சித் சொதப்பிட்டான்னு கேள்விப்பட்டையா, அதான் அவசர அவசரமா இப்படிலாம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. என்னங்கய்யா இதுல நீங்க மீட்டிங்ல பேச வேண்டியதெல்லாம் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு ஒரு பேப்பரையும் கொடுத்துட்றாங்க. இதை வாய பொழுது பார்த்துட்டு ரஞ்சித் செம்மையா அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரத்னவேலும் வேலு எழுதி கொடுத்த விஷயத்த பாய்ச்சிச்சு அந்த இடத்துல நல்லபடியா கூட்டத்தை நல்லபடியா முடிச்சிடுறாங்க. கடைசியா வேலு நிக்கிறாங்க. இங்க பாரு வேலு, நீ எனக்கு துரோகம் பண்ணிக்கலாம், ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா என்னோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்திருக்க, அதுக்காக ரொம்ப நன்றி. அதுக்காக ஒண்ணுனா நீ பண்ண துரோகத்தெல்லாம் மறைச்சு உன்னை மன்னிச்சு மட்டும் ஏட்டு பண்ணு நினைக்காத அப்படின்னுட்டு கிளம்பும் போது இந்த பக்கம் ரஞ்சித்தை பார்த்து இங்க பாரு சில பல வேலை விஷயங்களை வேலுவை பார்த்து கத்துக்கோச்சு, உன்னை வச்சுட்டு எந்த பிரயோஜனத்துல நான் அடைய போறேன் அப்படின்னு திட்டிட்டு நம்ம ரத்னவேல் ரொம்ப கோபமா கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா வேதநாயகி ஒரு பயங்கரமான திட்டம் போட்டிருக்காங்க போல இருக்கு. அப்போ வீட்டுல சுமங்கலி பூஜை ஏற்பாடு பண்றாங்க. ஒட்டுமொத்த பேரும் வராங்க. இந்த பக்கம் வள்ளியும் வராங்க. அங்க பார்த்தோம்னா வள்ளி என்ன திட்டம் போடுறாங்களோ தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது இங்க பாருமா இந்த பூஜை நடந்தா சுமங்கலிங்க நல்லா இருப்பாங்களாம். வேலோ விருப்பப்பட்டு கட்டினாலும் இல்லைனாலும் தாலி தாலி தானே, அதனால இந்த பூஜையில கலந்துக்கோ அப்படின்னதும் வள்ளியும் சரின்னு சொல்லி பூஜையில கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரத்னவேல் ரஞ்சித் எல்லாரும் சம காண்டில் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப நம்ம வேதநாயகி பூஜை நடத்திட்டு இருக்கிறத பார்த்ததும் ரத்னவேல் வாய பழந்து நிக்கிறாங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம் யாரு கேட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஐயோ வாப்பா இங்க பாரு பூஜை நடக்கும் போது எதுக்குப்பா ரத்னவேலு சத்தம் போடுற, இப்போ நம்ம வள்ளிக்காலத்துல அவ விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ தாலி ஏறினாலும் தாலி தாலி தானே, இந்த சுமங்கலி பூஜை நடந்தா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு நம்ம வீட்டு யோசிச்சு தான் சொன்னாருப்பா, அதான் இந்த பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதனால நீ எந்த தடங்களும் சொல்லிடாதா அப்படின்னும் போது நம்ம ரத்னவேல் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. கண்டிப்பா அம்மா இதுக்கு பின்னாடி ஏதோ திட்டம் போட்டிருப்பாங்க அப்படின்னு ரஞ்சித்தும் யோசிக்கிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சு